ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அப்டேட் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு. குப் அப்டேட் போட்டு அதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்டார்டிங்கில் எல்லாம் யோசிச்சிருப்பீங்க, யார் நீ ரொம்ப நாள் எங்கடா போனால், ரொம்ப நாளாக வீடியோவும் காணும் ஆளையும் காணும்ன்ட்டு. நம்ம பழைய சப்ஸ்கிரைபர், ஓல்டு சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம முன்னால் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், நம்ம 10th பப்ளிக் வருதுன்ட்டு. அதான் பப்ளிக்காக ஃபுல்லாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தனால வீடியோ போட டைம் இல்லை. எல்லாம் கேட்பீங்க, அவ்வளோ நேரமாட உட்காந்து படித்தேன்ட்டு. அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் நேரம் தான் படிப்பேன், கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோன் பார்த்துட்டு அப்படியே தான் இருப்பேன். அது வீடியோ எடுக்கவே இருக்காது. ஏன்னா படிக்கிறது ரொம்ப நேரம் படிப்பேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். வீடியோ எடுக்கிறனாலே நம்ம அந்த ஒரு வீடியோ எடுக்கிறனாலே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நிறைய டேக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அந்த வீடியோக்கு வந்து நம்ம என்ன பேசணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அந்த வீடியோ டேக் எடுக்கணும், அது ஒழுங்காக வரணும். அதை இப்போவே பின்னால் சேவலாம் கூவிக்கிட்டு இருக்குது, பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப இருக்கும். அந்த டைம்னு பார்த்து நமக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துடும், இல்லை யாராவது கூப்பிடுவாங்களா, ஃபோன் கால் வரும். அதனால் நிறைய டேக் எடுத்து போகும்போது ஒரு வீடியோக்கே கிட்டத்தட்ட எப்படியும் 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிரும். வீட்டில் அப்படிலாம் விட மாட்டாங்க. 1 மணி நேரம்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுக்கணும்னு சொன்னோன்னா அவ்வளோதான், வீட்டில் நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. அதான் நம்ம வந்து இந்த தடவை வீடியோ எடுக்கவே இல்லை. நம்ம கரெக்டாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோன்னா சேவல் கூவும் போல் ஃப்ரெண்ட்ஸ். அவளெலாம் கூவாமல் அமைதியாக கிடச்சினா, எப்போ வீடியோ ஆன் பண்ணால் அதுலேருந்து இது 3வது தடவை கூவிட்டது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போயிட்டு எல்லா புறாவையும் பற்றி பார்ப்போம். நம்ம வீடியோ போடாத கேப்பில் வந்து நிறைய புறாவே வந்து நம்ம புதுசாக வாங்கினோம், சேல் பண்ணோம். நிறைய இது நம்மள்ட்ட வந்து பறந்து போயிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் நம்மளோட பழைய ஹோம்ஒர்க் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் என்னோடய மாஸ்டர் வீட்டில் தான் இது விட்டு வச்சுருந்தேன் ப்ரீடிங்காக. இது வந்து ஃபீமேல் தான் நான் ஃபஸ்ட் நினச்சேன். கடைசியில் பார்த்தா மேல் ஆகிட்டு, நான் வந்து இதை தான் நம்ம ஒயிட் ஹோமர் இல்லை பிளாக் ஹோமருக்கு போகணுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் கடைசியாக பார்த்தா அது வந்து மேலு. அவங்க வந்து ஃபீமேல் நினச்சி தான் கொடுத்தேன், கடைசியாக பார்த்தா மேல் ஆகிட்டு. அவங்க வந்து சொல்லிட்டாங்க, டேய் அது வந்து மேல்ரா, ஃபீமேலில் வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 months எங்கள் மாஸ்டர் வீட்டில் தான் இது கிடஞ்சி. இப்போ தான் ரீசெண்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு 1 month or 1.5 month ஆகிருக்கும். நிறைய புறா இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. இப்போ எல்லாம் அந்த இதுக்கு பின்னால் கொஞ்சம் வந்து மறைஞ்சி நிற்கி. நம்ம வெயில் பக்கம் கூப்பிட்டு போயிடணும்னா வீடியோவில் தெரிய மாட்டி கிளியராக. அது 2-3 டேக் எடுத்து பார்த்தா அதில் தெரில. அதனால தான் நிழலுக்கு கூப்பிட்டு வந்தேன் எல்லாத்தையும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புது புறம். அது போக இப்போ வந்து நம்மள்ட்ட சாதா புறம் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக குறைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சாதா புறம் தான் இன்க்ரீஸ் ரொம்ப நிறைய வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட சாதா புறாவே ஒரு 15-16 சாதா புறாக்கிட்ட உண்டு. இப்போ சாதா ஃபுல்லாகவே குறைச்சிட்டோன்னு சொல்கிறத விட நிறைய செத்து போயிட்டு, நிறைய இது பூனைக்கிட்ட அடி வாங்கிட்டு, அது வந்து நிறைய இது வந்து நம்ம லாஃப்டில் நடந்துச்சு. ஏதாவது சிக்கு பொறிச்சிருக்கா, ஏதாவது புதுசாக கூப் அப்டேட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நம்மள்ட்ட புறா குறைஞ்சது தான் மிச்சமே தவிர்த்து ஒன்றுமே கூடலை. அப்படியே தான் இருக்குது. நம்ம வாங்கி தான் போட்டிருக்கோமே தவிர்த்து நம்ம வீட்டில் எதுவும் முட்டை விட்டு இன்னும் குஞ்சு பொறிக்கலை. முட்டை விட்டாலும் ஒழுங்காக அடையில் உட்கார மாட்டிக்கு. என்ன ஆச்சுன்னு தெரில புறாங்களுக்கு. நம்ம எக்ஸாம்னே இருக்கிறதுனால இதுங்களே ஒழுங்காக பார்த்துக்க முடியல. ஏன்னா தலையாட்டிலாம் புறாங்க வந்து நிறைய செத்து போச்சு. நம்ம பூனை பிடிச்சி இன்னும் நோயினே தெரியாமல் நிறைய புறாங்க செத்து போச்சு. சூப்பர் சாதா புறாலே சூப்பரான பேர் நிறைய செத்து போச்சு. 6 சூப்பராக காப்பாற்றக்கூடிய பேர்லாம் செத்துட்டு. அதில் நம்ம ஹோமர் எதுவும் அடி வாங்கலை. ஒயிட் ஹோமர் அப்படியே தான் இருக்குது. ரெட் ஹோமர், பிளாக் ஹோமர் அப்படியே தான் இருக்குது. ரெட் ஹோமர்லாம் வீடியோவில் காமிச்சினான்னு தெரில. அது ரெட் ஹோமர் மேலு, இது ரெட் ஹோமர் ஃபீமேலு. அதெல்லாம் வாங்கும்போது வீடியோ போட்டேனானே ஞாபகம் இல்லை. இதில் வந்து நம்ம கர்ணப்புறா, இது வந்து நம்ம நிறைய கர்ணப்புறா வந்து எடுத்துட்டோம். ஏன்னா ஒரு செட்டு வந்து ஃபுல்லாக டெத் ஆகிட்டு வீட்டில். அதனால் நமக்கே ஒரு புறா கவுண்ட் ரொம்ப குறைஞ்சோன்னே நான் திறந்து விட்டு இங்கே நிப்பாட்டும்போது நமக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு இந்த புறாக்கும் இப்போ இருக்க புறாக்கும் நமக்கு தெரியும்ல. அது புறாங்க குறைஞ்சோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சேர்றா எடுத்து போடுவோன்னு சொல்லிவிட்டு, ரேட்டு கம்மியாக கிடச்சிது கர்ணப்புறா நிறைய. சரி எடுத்து போடுவோன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன். லாட்டாக தான் எடுக்கேன். இப்போது அடுத்தாலையும் ஒரு புறாக்கு அமௌண்ட் அனுப்பியிருக்கேன், இன்னும் வரும் இனிமேல் தான். அதுவும் நான் உங்களுக்கு வீடியோ போட முடிஞ்சால் போடுறேன். ஏன்னா அது எப்போ வரும்னே தெரியாது எனக்கு. ஏன்னா நான் வந்து கரெக்டாக 28ஆம் தேதி எக்ஸாம் தமிழ் பப்ளிக்கு. அதுக்கு முன்னால் வந்துட்டுனா வீடியோ போட பார்க்கேன். ஏன்னா அதுக்கு முன்னால் வந்தாலுமே தமிழ் ரிவிஷனுக்கு உட்காந்துருவேன். போட முடியுமான்னு தெரில. நான் வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், போட முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். அது போக நிறைய சேல்ஸ் அப்டேட்டு நம்மள்ட்ட இருக்குது. நானும் அதை அப்டேட் பண்ணணும்னு பார்க்கேன். டைம் கிடைக்கவே மாட்டேங்குது சுத்தமாக நமக்கு. அதனால் நம்ம அண்ணன்ட்ட தான் நம்ம நிறைய இது கொடுத்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இது வந்து நம்மள்ட்ட சிங்கிள் மேல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் ஒரு 7 புறா மட்டும் கையில் வச்சுட்டு மீதி எல்லா புறாவுமே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவில் இருக்கும். இது அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம ஒயிட் ஹோமர், பிளாக்கு, ரெட்டு, அப்புறமா இந்த கீரி ஹோமர், இந்த 4மே நம்ம வீட்டில் நிற்கும். அது போக ஒரு 2 கரணை இருக்குது.
நம்ம அண்ணன்ட்டேருந்து எடுத்த ஒரு கர்ணை இருக்குது, ஒரு பறவை அடி, டைமிங் ப்ளஸ் அடி. அது பறவை அடியில் டைமிங் ப்ளஸ் அடி. பட்டாலே நம்மள்ட்ட ஒரு 6 மணி நேரம் பறந்துருக்கு. 7 களி 8 களிலே நம்மள்ட்ட 6 மணி நேரம் பறந்து நல்லா சூப்பராக இருந்த புறா தான் இது. ஒரு ஆணு கிடக்கு கருணையில். அம்மா ஒரு பறவடி சில்வரில் கிடக்கு. அம்மா ஒரு ஓவர் அடி வந்து சாண்டலில் கிடக்கு. மொத்தம் ஒரு 3 கருணை கிடக்கு, 4 ஹோமர் கிடக்கு. இந்த 7 மட்டும் கையில் வச்சுட்டு மீதெல்லாம் சேலுக்கு தான் போட போகிறேன். இதில் நீங்கள் மேக்ஸிமம் பார்க்குற அந்த ரெட்டு ஹோமரோட ஃபீமேல்லாம் சேலுக்கு தான். நிறைய சாதா புறா ஃபுல்லாக சேலுக்கு. நம்ம கொண்டையெல்லாம் சேல் தான் பண்ணுறோம். நம்ம பியூர் ஒயிட் கொண்டெல்லாம் இன்னொரு பறக்க விட்ருந்தோம். அதெல்லாம் அது வந்து இன்னொரு வீட்டு மொட்டை மாடியில் நிற்க, அதெல்லாம் வரல. இதெல்லாம் சேலுக்கு தான் ஃப்ரெண்ட். இதெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட் இந்த புறாவோட சிக்கு தான் இந்த ரெட் ஹோம்பர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதோட சிக்கு தான் அது. அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் முட்டையை மாற்றி வச்சு குஞ்சு பொறிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்த சிக்ஸ்லாம் பொறிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்தது. இப்போ எனக்கு பின்னாலேருந்து பறந்துக்கிட்டு இருக்கானுங்க பாருங்கள், எல்லாமே பறந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏதோ கர்ணப்புறா ஒன்று வந்து பறந்துக்கிட்டு இருக்குது, அது வந்து பறவாடி. நிறைய இது இப்போ நம்ம கர்ணப்புறா தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். ஹோமரும் டோட்டலாக குறைஞ்சிட்டு சாதாவும் குறைஞ்சிட்டு இப்போ கர்ணை தான் புதுசாக நிறைய எடுத்திருக்கோம். இதில் கிடக்கிறது எல்லாமே தலையாட்டி. ஒரு பியூர் ஒயிட் ஹோமர் கிடக்கு, செக்கர் கிடக்கு, அப்புறமா இன்னொரு கலர் என்னமோ கிடக்கா, தலைவெல்ல வால்வெல்ல ஒன்று கிடக்கு, அப்புறமா ஒரு கர்ணை கிடக்கு. 4 கலர்லேருந்து கிடக்கு. தண்ணியாச்சும் யாராவது வச்சுருக்காங்க. தலையாட்டி தான் சரி பண்ண முடியல, அதனால் போட்டு வச்சுட்டு அதில் இப்போ அதை சுற்றி எங்கள் நிற்கி எப்படியும் நோய் பரவும். நம்ம சில்வர் கர்ணை பறவை அடிக்குமே நோய் பரவ ஆரம்பிச்சிட்டு நம்ம சொன்ன கர்ணை வந்து பறந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட். நம்ம அண்ணன்ட்டு எடுத்ததுன்ட்டு இதுதான் அது. இது வந்து இறங்கும்னு நினைக்கேன், இறங்கலை, திரும்பி ரவுண்ட்ஸ் ஏறிட்டானுங்க. இப்போ வந்து நம்ம புறாங்க எல்லாமே பயங்கர ஹைட் ஏறுது. ஏன்னா மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தனை வந்து நம்ம பிடிச்சி டேப் அடிச்சிட்டோம். அங்கே பின்னால் நிற்கான், நான் விரட்டி விட்டு உங்களுக்கு காமிக்க. நம்ம டைமிங்கு இங்கே வாரான் பாருங்கள், இதோ இவன் தான். இது திருடனை பிடிச்சி நம்ம டேப் அடிச்சிட்டோம். அதனால் மித்த எல்லா புறாவும் ஹைட் ஏறுது. இந்த லூசுப்பை ஒருத்தன் தான் புறாங்களை பறக்க வச்சால் நேராக கொண்டு போய் எது வீட்டு மொட்டை மலையாக இறக்கி வச்சிருவோம் எல்லா புறாவையும். நம்ம இவனையும் பேர் காட்ட புறாவையும் டேப் அடித்த உடனே எல்லா புறாவும் க்ளீனாக டைமிங் கொடுத்து பறக்குது. அது போக க்ளீனாக நம்ம கூண்டு மேலே தான் இந்த இறங்குது. சத்திரிலாம் வச்சுட்டோம், கூண்டு மேலே இறங்குது, சத்திரி இறங்குது, இப்படி தான் பண்ணுது. இவன் ஒருத்தன் தான் எல்லா புறாவையும் கெடுத்து குட்டிச்சோராக ஆக்கினவன். இவன் ஒருத்தனை டேப் அடிச்சோன்னே எல்லாம் க்ளீன் ஆகிட்டு இப்போ அதில் வந்து நிற்கிறது அவன் ஒருத்தன் டைமிங், அவனும் சேலுக்கு தான். அது பக்கத்தில் இருக்க புறாவும் சேலுக்கு தான். அதுவும் கர்ணப்புறா பறவைடி. உங்களுக்கு எங்கேன்னு தெரியுதான்னு தெரில. அவன் வந்து நெஞ்சு கருப்பேன், பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். அதோட ஃபீமேல் வந்து இங்கிட்ட நிற்கும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அந்த வலைக்கு பின்னால் நிற்கும். அதே கலரில் தான் இருக்கும். அதுவும் அது ரெண்டும் பேரு. நம்ம ஒருத்தங்கள்ட்ட எடுத்ததான் ரெக்க உருவி போட்டிருக்கோம். ஃபஸ்ட் ரெக்கை வீட்டில் கிடந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வாங்கி விற்றதுக்கப்புறமா திரும்பி ரிட்டன் எடுத்தோம். கொடுத்தவங்கள்ட்ட நமக்கு பிடிக்கல, ஆனால் ரிட்டன் எடுத்துகிட்டு நம்ம இப்போ ரெக்கை உருவி போட்டிருக்கோம். அது ரெக்கை வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் பறவை தான் நம்ம அடி பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். சரியான அடி கொடுக்கும் அது. இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். நம்ம பாதி ரெக்கமாக அடி பார்த்தோம். இப்போ திரும்பி ரெக்கை இப்போ வெட்டி திரும்பி வளருது, எப்படி அடிக்கும்னு தெரில. இனிமேல் தான் பார்க்கணும். அதுபோக நம்ம காய்ச்சல்லாம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கூண்டு ஃபுல்லாக காய்ச்சல் போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு அந்த முன்னாள் கீழே ஃப்ரெண்ட்ஸ் சாண்டில், இது வந்து சாண்டில், இது வந்து ரெட்டு, இது இந்த சாக்லேட். அந்த சாண்டிலோட ஃபீமேல் தான் அந்த இதை நம்ம ஹோமரோட இன்னொரு பேர் வந்து வந்துட்டு இதெல்லாம் சேலுக்கு தான். இந்த ஹோமர்லாம் சேலுக்கு தான் கிடக்கு. இந்த கூண்டுலேருந்து இன்னொரு இது வந்து ஒரு பறவை அடி, இது வந்து ஓவர் அடி. இதுக்கு பின்னால் 2 அடி ப்ளஸ் டைமிங் கிடக்கு. ஒரு அந்த இங்கு கலர்லேயும் இன்னொன்று வந்து ஒரு சில்வர் வித் ரெட்டு கோட்டிங்கில் வந்து வந்திருக்கும். அதுவும் எல்லா புறாவுமே நம்மள்ட்ட இப்போ ஓரளவுக்கு பறக்குது. நம்ம நிறைய புறாவுக்கு டேப் அடிச்சிட்டோம். ஏன்னா புறா வந்து நிறைய மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஏன்னா பயிரி தொல்லை அதிகமாகிட்டு. ஏன்னா கர்ணப்புறா நிறைய போட்டோன்னே எல்லாம் ஹைட் ஏற ஆரம்பிச்சிட்டுங்க. நம்ம அண்ணன் புறாலும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பறக்கிறேன்னு சொல்லி ஹைட் ஏறி பயிரிக்கிட்டு அடி வாங்கிட்டு தான் அடி வாங்கி காலில் உடஞ்ச மாதிரி ஆயிட்டு 2 நாள் நொண்டிக்கிட்டு அவன் 3ஆவது நாளாக சரியே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதான் நம்ம வந்து இப்போ நிறைய புறா டேப் அடித்து போட்டோம். ஏன்னா விட ரொம்ப டைமிங் ஏறுறானுங்க. சரி இதுக்கு மேலே இவங்களை வச்சுருந்தா நமக்கு லாய்க்கப்படாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் டேப் அடிச்சிட்டோம். இந்த ஹோமர் ஜோடி மட்டும் இப்போ வந்து நம்ம பறக்க விட்ருக்கோம். அது கூட ஒரு 3 சாதா புறா பறக்கு, ஒரு கர்ண பறக்கு, 2 ஹோமர், 3 சாதா, ஒரு கர்ண பறக்கு. அதில் வந்து சாதா எல்லாத்துக்கும் டேப் அடிக்கணும். இந்த ஹோமர் மட்டும் அப்படியே பறக்கவே வச்சிடும். யாராவது கேட்டால் பிடிச்சி கொடுக்கணும். இது யாருக்காவது வேணால் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீடிங் ஸ்டேஜ் வந்துட்டு ரெண்டுமே பேர் தான், மேல் ஃபீமேல் தான். யாருக்காவது வேணால் வாங்கிக்கோங்க. தூத்துக்குடிக்குள்ளே இருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா தூத்துக்குடிலேருந்து எங்கேருந்து விட்டாலுமே நம்ம வீட்டுக்கு ரிட்டன் ஆயிடுவான். ஏன்னா நம்ம தூத்துக்குடி சுற்றி வந்து எனக்கு ட்ரைனிங் போட்டோம். சூப்பராக ரிட்டன் ஆனோம் வீட்டுக்கு. வெளி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் இன்னும் போடலை. இனிமேல் தான் போட்டு பார்க்கணும். யாரும் வாங்கலைன்னா போடுவேன், யாராவது வாங்கினாங்கன்னா போட மாட்டேன். அதை அப்படியே வந்து நிப்பாட்டிடும், அப்படியே சேல் பண்ணிடுற வண்டி தான்.
அது போக நம்ம ஏப்ரல் 15க்குள்ளே யாருனாலும் புறா வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. நீங்கள் டெலிகிராம் குரூப்பு நம்ம வந்து டெலிகிராமில் குரூப்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா எதுவுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணலையா, அதனால் பேசவும் வர மாட்டேங்குது, சுத்தமாக போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கே எல்லாத்தையும். நம்ம வந்து டெலிகிராம்லேயும் குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் என்ன அதில் ஜாயின் பண்ணலையோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் போட்டிருந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து லிங்க்ஸ் வந்து நிறைய போட்டிருந்தோம். ஆனால் யாரும் வரல, ஒரு 4 பேர் தான் வந்திருந்தாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், நான் இப்போ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் தான் எதாவது சேல்ஸ் அப்டேட் இருந்தாலும் சரி, ஏதாவது புதுசாக புறாவினாலும் சரி, எல்லாமே அந்த குரூப்பில் டக்கு டக்குன்னு அப்டேட் பண்ணுவேன். அதனால் எல்லாம் அந்த குரூப்புக்கு வந்துடுங்க மறக்காமல். நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இது வந்து நம்ம சேலு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து குரூப்பில் போடுறோம், டெலிகிராம் குரூப்பில் போடுறேன். தனியாக வந்து பேர் போட்டு ரேட்டு எவ்வளோ, சிங்கிளாக எடுத்தால் எவ்வளோ வரும், பேராக எடுத்தால் எவ்வளோ வரும்னு சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் பேராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஹோம்ஒர்க் பேராக தான் எடுக்கணும். சாதா புறா கர்ணப்புறானா நீங்கள் சிங்கிளாக எடுத்துக்கலாம். ஹோம் வந்து பேராக எடுத்துக்கலாம். ஒரு ஜோடி ஹோமர் தான் விற்க போகிறேன். இதோட அம்மாவையும் நான் சேர்த்து தான் விற்க போகிறேன். யாருக்கா வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு சிங்கிள் ஃபீமேல் ஒரு ஜோடி பேர் வந்து இருக்குது. ரெட்டில் தான் 3மே நம்மள ரெட்டு தான். அதோட அம்மாவுமே இதை இங்கே தான் நிற்கி, அதோட பிள்ளை தான் இது. இன்னொன்று அதோட பேர் தான் அது அங்கே கூண்டோட டாப்பில் நிற்கான். இதை சத்திரி வச்சுருக்கோம், சத்திரிலேருந்து இறங்குது. சத்திரியில் வந்து ஒரு சில்வர் சிக்கு இருக்குது. இதுவும் ஹோமர் சிக்கு தான். யாருக்காருன்னா வாங்கிக்கோங்க. அது வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா நம்ம வந்து அந்த சிக்கு வந்து எதுக்கு பிறந்துச்சுன்னா, நம்மளோட ரேஸ் ஹோமர் பியூர் ஒயிட் இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கும் ஒரு சில்வர் போட்டிருந்தோம் நம்ம. அதாவது இந்த டார்க் செக்கர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே லைட் ஷேடில் வந்து வரும்ல, அதுக்கு வந்து நம்ம அந்த ஃபீமேல் செத்து போச்சு, தலையாட்டியான்னு செத்து போச்சு. நம்ம வந்து சிக்கை வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட மாற்றி வச்சு தான் பொழைக்க வச்சோம். அதில் இன்னொரு சிக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நிற்கி, அவன் வந்து தரானான்னு தெரில. அந்த ஒரு சிக்கு என்கிட்ட நிற்கி மேல். அது யாருக்கா வேணா வாங்கிக்கோங்க. சில்வர் கலரில் இருக்கும். ஆனால் ரேட் அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் சிக்கன் 1000 ருபீஸ், 1000 தான், கரெக்டாக 1000 தான். சிங்கிள் சிக்கன் 1000 வரும். ஏன்னா இவன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்மளுக்கு ஃபஸ்ட்லேருந்து நிற்கிறான். க்ளப் ரிங்கும் அப்புறமா ஓனர் ரிங் ரெண்டுமே இருக்குது. 1500 to 2000 கிலோமீட்டரில் விட்டதில் இவன் வந்து செகண்ட் ப்ளேஸ் அடித்தவன். அவ்வளோ டாப் குவாலிட்டியிலேருந்து எடுத்தது இது. அதனால் இது ஜோடியாக 5000 ரூபாய்க்கு நம்ம வந்து எடுத்தோம். பேர் மேல் ஃபீமேல் மட்டும். மேல் மட்டும் கிட்டத்தட்ட 5000 சொன்னாங்க, ஃபீமேல் 2000 சொன்னாங்க, மொத்தம் 7000. ஆனால் ஃபீமேல் வந்து நம்ம எடுத்தோடனே செத்து போச்சு. அது எடுத்து 1 வீக்லேயே செத்துட்டு, நம்ம மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து கொண்டுட்டோம். நம்ம எனக்கு அப்படி தான் நினச்சி செத்துட்டுன்னு நினைக்கிறேன். எதனால் கரெக்டாக செத்துன்னு தெரில. ரீசனே எல்லாம் செத்துட்டு மேல் மட்டும் இப்போ நிற்கி. மேலுக்கு ஒரு ஃபீமேல் வாங்கினா அதான் உள்ளே நிற்கி, அதுவும் தலையாட்டி. இந்த மேலுக்கு ஒரு ஃபீமேலும் செட் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை ஃபீமேல் போட ஒன்று மிஸ் ஆகிடுது, நான் செத்து போயிடுது. கடுப்பாக இருக்குது இந்த மேலு. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் இதோ நம்ம அண்ணன் புறா நிற்கி. இது வந்து யார் புறானா, ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்லி இந்த புறா வந்து ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து நம்ம காமிச்சு இந்த புறா வாங்கியிருக்கோன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் யார் புறான்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து அப்போவே சொல்லி இந்த ரிசல்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேனே. இது வந்து நம்ம ஃப்யூச்சர் ப்ரோ அமர் ப்ரோ அண்ணன் லாஃப்ட்லேருந்து வந்த புறா தான். அவங்கள்ட்ட வந்து அடி ப்ளஸ் டைமிங்கோட சிக்கு தான் இது. சூப்பராக அடிக்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ணன்ட்டு வாங்கின அந்த புறா கையில் வச்சு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ போடணும். நம்ம ஒரு சில்வர் கர்ணன்ட்ட உண்டு, அதை பற்றி தனியாக வீடியோ போடணும். நம்ம ரெண்டுமே சூப்பரான ஆள்கிட்டருந்து எடுத்தது தான், சரியான இது. அது அங்கே ஒரு சாதா புறா நிற்கா ஃப்ரெண்ட்ஸ் கம்பியில். அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கீரி கலரில் இருக்கும், நெஞ்சு கருப்பு மாதிரியே தான் இருக்கும். கீழே பாருங்கள் 2 பேராக நிற்கி, 2 கர்ணையும். அது முன்னாடி 2 சாதா நிற்கி. அது வந்து ஹோமர் வந்து நம்ம மேல் ஹோமர் எதுவும் இப்போதைக்கு சேல் பண்ணலை. அந்த சிக்கு அப்புறமா இந்த பேரு அப்புறமா இதோட அம்மா, இந்த 4 இதை மட்டும் தான் நம்ம சேல் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 2 பேர் வரும். இதுவும் அந்த ஃபீமேலும் அந்த சில்வர் சிக்கும் சேர்த்தா ஒரு பேர் மாதிரி வரும் உங்களுக்கு. ஏன்னா அது மேலு, இது வந்து ஃபீமேலு. இது வந்து ஒரு இது வந்து ஒரு சிங்கிள் தான், சிங்கிளில் ஒரு பேரு மேல் ஃபீமேலு. சூப்பராக இருக்கும், உங்களுக்கு வேணால் எடுத்துக்கோங்க. இது வந்து மிடில் டிஸ்டன்ஸ் பேர்டு. ரெண்டுமே மிடில் டிஸ்டன்ஸ் பேர்டு தான். நல்லாவே கவர் பண்ணணும் டிஸ்டன்ஸ். உங்களுக்கு வேணால் எடுத்து ரேஸ் ஓட்டிக்கலாம். சூப்பரான இதுதான். ஏன்னா அதோட மேல் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் வீடியோவில். சூப்பரான மேல் தான். இப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கானுங்க எல்லாம். ஏன்னா இப்போ தான் நோய் ரீசெண்டாக அடித்ததுனால எல்லாம் வந்து கேர் ஆகி நிற்காங்க. இவன் தான் இவன் தான் அதோட அப்பா, இதுதான் அதோட அம்மா. ரெண்டுமே நீங்கள் பார்த்தாலே தெரியும் சூப்பரான புறா தான். அது மேலாம் டாப் லைனேஜ்லேருந்து எடுத்தது. கிட்டத்தட்ட ஒயிட்டுக்கு நிகரானவங்க தான் இவனும் ரெட்டும். பிளாக்கும் ரெட்டுமே 2 பேருமே நிகரான ஒயிட்டுக்கு நிகர் தான். ஒயிட் ஈக்குவலுக்குன்னா அந்த நம்மள்ட்ட இருக்க அந்த கீரி லைன் தான், பிளாக் அண்ட் ஒயிட் கீரி லைனேஜ் தான் ஒயிட்டுக்கு நிகரான. ஒயிட்டுக்கு நிகரான கூட ஒயிட்டுக்கு ஈக்குவல்னால் ஒருத்தன் தான். ஏன்னா அவனால் சரியான புறா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்மள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வீடியோ ஓடிட்டு நான் ஆனால் பார்ட் 1 அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதே 15 மினிட்ஸ் ஓடிட்டேன். ஏன்னா 15 மினிட்ஸ் தாண்டினா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ புதுசாக நம்ம 15 மினிட்ஸ் வீடியோ போட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக. அதனால் இதோட வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்ட் 2 உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.